அனைவருக்கும் எங்கள் வணக்கம். என் பேர் பாண்டியன். இவர் என்னுடைய பிரதர் மகேஷ். நான் ஒரு அரசியல் தேர்தல் வியூகம் வகுப்பாளர். இங்கே நான் யாருன்றது முக்கியம் இல்லை. என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், அதான் முக்கியம். 1 பாடம், 2 வியூகம், 3 கேள்வி. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 1 பாடத்தை முடிச்சுட்டு 2 வியூகம் போகாமல், 2 வியூகத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 கேள்வின்னு போகாமல் சமோசாக்குள்ளே ரொட்டி. ஒரு பாடம்னா அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் அதுக்குள்ளே இருக்கிற வியூகம் புரியும். ஒரு கேள்வி வரும்னா அந்த கேள்விக்கு ஆளாளுக்கு ஒரு பதில் இருக்கட்டும், வேறு ஒரு பதிலை தேடும்போது தான் உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். ஒரு ஒரு வியூகம் இருக்குன்னா அந்த வியூகத்தை நீங்கள் அலசும்போது தான் உங்களுக்கு ஒரு கேள்வியும் அதுக்குள்ளேயும் ஒரு பாடங்களும் வரும். ஸோ சமோசாக்குள்ளே ரொட்டி, ரொட்டிக்குள்ளே சமோசா இதாச்சா. அப்புறம் ஏன் இங்கே 0/10 கேட்குதுங்களா? சவுண்ட் ஓகே ஓகேவா? ஏன் இங்கே 0/10 போட்டிருக்கேன்னா, நான் மொத்தமாக ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்க போகிறேன். இந்த அரை மணி நேரமும் நான் பேசுகிறது போது ஒரு டைட்டில் போட்டு தான் பேச போகிறேன். ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டது 0. இப்போ 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ டைட்டில் 1க்கு போயிடும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு தடவை சொன்னால் சும்மா ஆழமாக பதிலும். அதுக்கப்புறம் தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் ஃபுல் சப்ஜெக்டும் உங்களுக்கு புரியலும். டவுட்டுன்னு வரக்கூடாது. வாத்தியார்னா அப்படி எடுக்கணும் பாடம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டு சீன் ஆரம்பிக்கிறேன். இப்போது 1/10 சீன் 1. ஓகேவா? சீன் 1. அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிறேன். ஃபார்முலா 1M 2M 2P 2P 4Q 16Q ODC. இவ்வளோ மேட்டர், இவ்வளோ இதுதான் மேட்ரா. இப்போ போய் இவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டுருவியா நீ? இவங்ககிட்டலாம் தப்பாக நீ போட்டிருக்க, தப்பாக சொல்கிறேன் தம்பி. சரி, சாரி சார், மரியாதை சாரி, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் செய்தது பிழை. அந்த பிழைக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்குறேன்ல, இந்த பிழைக்கு இவங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா? இந்த பிழை செஞ்சுட்டாங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன்ல. 5ஆம் கிளாஸ் பையன் போடுற கணக்கு கூட போட வைக்கல. நீங்கள் தானே சொல்கிறீங்க தேர்தல் அது இதுன்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்புன்ற. மன்னிப்பு கேட்க முடியுமா உங்கள் மீடியாவால்? உங்கள் மீடியாவை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா? நான் சொல்கிறேன், இந்த நபர்கள் நான் வாசித்த பேரை வாசிச்சல. இங்கே பாருங்க, இங்கே சில கட்சிகளை சேர்ந்தவங்க வந்திருப்பீங்க. இந்த வீடியோ வெளியில் போகும், நானும் வெளியில் போக வைப்பேன். பொதுமக்களை காரி முஞ்சிருக்காங்க. ஓட்டுக்கு காசு வாங்குறோம், ஓட்டுக்கு காசு வாங்குறோம் 5 பேர் கூட கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஓட்டுக்கு காசு வாங்குறோம், அது கூட என்ன தெரியுமா? இவ்வளோதான் மேட்ரு. எங்க மைக் கொடுத்து நீங்கள் அப்புறம் பேசுங்க. என்ன உங்கள் கேளுங்க, நான் டவுட் சொல்லிட்டேன். இப்போ இங்கே பாருங்க, அப்புறமா நீங்கள் கேளுங்க அப்புறமா கேளுங்கன்ற உங்கள் மீடியா அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் 10 டைட்டில் கொடுக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் அந்த டைட்டில் ஃப்ளோவும் அலோவ் பண்ணல. சரி, இப்போ 2 கணக்கு போட்டாச்சு. இப்போ ஆஃப் முடிஞ்சிச்சான்னு பார்ப்போமா? அட்லீஸ்ட் கணக்கு போட்டால் ஏதோ பாதி இவங்க கதை முடிஞ்சிடும்னு சொன்னீங்களே, எப்படா இவங்க கணக்கு முடிஞ்சிடும்? 10 நாளில் மெஷின் எப்படா வேலை செய்யணும் கேட்டுருவோம், பார்த்துருவோம். மிஷின் முடிஞ்சிருக்கு. இப்போ இது ஃபுல்லுன்னா 10 நிமிஷத்தில் ஆஃப்னா இப்படியே அடிக்கலாம். இப்போ ஃபுல்லில் 2 குவார்ட்டராகவும் அடிக்கலாம். ரைட்டா? குவார்ட்டர் மட்டும் இல்லை, கட்டிங்காகவும் அடிக்கலாம். ரைட்டுங்களா? இப்படி போட்டால் எத்தனை கட்டிங் வரும்? 8 கட்டிங். எனக்கு பழக்கம் இல்லை, அதெல்லாம் டக்குன்னு சொல்லு. 8 கட்டிங் கரெக்டா? ஓகே, சக்ஸஸ். 8 கட்டிங் வரும். இப்போது நான் ஆஃப் ஆகவும் அடிக்கலாம்,
குவார்டராகவும் அடிக்கலாம், கட்டிங்காகவும் அடிக்கலாம்ல. செக் பண்ணுருவோம். இந்த ஃபுல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? பவர்ஃபுல். சாதா ஃபுல் இல்லை, இது பவர்ஃபுல். இந்த இந்த பவர்ஃபுல் சவுண்ட் ஓகேல, இது வந்து பவர்ஃபுல். ஏன் பவர்ஃபுல்னா எல்லாம் மேன் மக்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. மேன் பவர் இருக்கு, மணி பவர் இருக்கு, மீடியா பவர் இருக்கு, மைண்ட் பவர் இருக்கு. சம பவர் 4 கோடி வந்துச்சா? உங்க மேன் பவர் இருக்கு, உங்க மணி பவர் இருக்கு, உங்க மீடியா பவர் இருக்கு, அப்புறம் மைண்ட் பவர் இருக்கு. ரைட்டா? இப்போ 2 கணக்கில் பாதி முடிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன் மீடியா பவரு முடிச்சிட்டேன். நான் சொல்கிறேன், நீங்கள் என்னப்பாங்க உங்கள் ஒரு குவார்டர் காலி. இதை எடுத்து கரெக்டாக பண்ணால் உங்களுக்கு சாதாரண பையன் போடுற கணக்கும் தெரியாது, அரசியல்லையும் நீங்கள் சூனியம். இன்னொரு சேலஞ்சு பண்ணட்டுமா? இதே கணக்கை இப்போ நான் முதல்ல போட்ட அந்த ஃபஸ்ட்டு கணக்கை அதே கணக்கை திருப்பி கொடுக்குறேன். அதே கணக்கை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுமா? 1 லட்சம் ரூபாய் சவால் கேட்குறீங்களா? அதே கணக்கை நம்பர் மட்டும்தான் மாற்றுறேன். ஒருத்தரும் அந்த சேலஞ்சை எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் சரியாக போட மாட்டாங்க. ஒருத்தரும் ஆமாங்க 1 லட்சம் ரூபாய். நீங்கள் இல்லைங்க, நான் சொல்கிறது இந்த துறை சார்ந்த அறிஞர்கள் இருக்காங்களே, இப்போ பேரை வாசல்ல அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். வெயிட், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நான் ஒரு குவார்டர் அடிச்சிட்டேங்க. இப்போ வாங்க, குவார்டர் முடிஞ்சுதுங்க. ஐயா சூப்பரா குவார்டர் முடிஞ்சது. இவங்க ரொம்ப மேன் பவரு. இல்ல நீங்க ரொம்ப மேன் பவரு. கேளு ப்ளீஸ். இப்போ மேன் பவர் என்னமோ ரொம்ப மேன் பவர் அடிச்சுட்டு இருக்கீங்களே, அந்த 50 கணக்குக்கு நீங்க என்னன்னா ஆன்சர் போட்டு கொடுங்க. இந்த அந்த 2வது கணக்கு கேட்டேன்ல, 50 காசுன்றீங்க. தப்பா எனக்கு அகைன்ஸ்டா போடணும். இல்ல 50 கட்சி ஓட்டுன்றீங்க. சொல்லல, ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன காசா பணமா? 50 காசுனாலும் 50 மேன் பவர். அவங்க மேன் ரொம்ப வாக்கு வங்கின்னு சொன்னாலும் 2 கட்சி 25 தான். நீங்க தலைகீழ அடி மொத்தமா தீங்க. ஏன்னா அப்படிதான் கணக்கு போட்டு பழக்கம். யாரையும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட சொல்றேன். இப்போ அப்படி இருக்கும்போது அப்போ தலைகீழ சொன்னாலும் நீ வாங்குற ஓட்டு 50. அந்த 50ல் 25 காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. மீதி இருக்கிற 50ல் 26 ஓட்டை வாங்க முடியாத அந்த தலைவர்களுக்கு வர்றேன். வாங்க முடியாத இவங்களும் மேன் பவர் இருக்கு, அவங்க கிட்ட மணி பவர் இருக்குன்னு. இப்போ இதை இன்னும் பெட்டராக புரியலன்னா ஒரே சின்ன ஒரு உதாரணம் தான். இப்போ ஒரு 2 பேர் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா, யாருங்க நல்லா பிரியாணி செய்வா? இவ்வளோதாங்க கேள்வி. ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் பெரிய அண்டா வச்சிருக்கிறாரு, கரண்டிலாம் புதுசாக வச்சிருக்கிறாரு, அதனால அவர் தான் நல்லா பிரியாணி செய்வார். இன்னொருத்தர் நான் சொல்கிறேன், இல்லைங்க இவர் மாஸ்டருங்க, அவர் அண்டா வச்சிருக்க ஒரு மாஸ்டர், இவர் தான் செய்வார்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. எது சரி தப்புன்னு நான் கேட்கல, நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ அதே தான் தேர்தலில் யாருங்க ஜெயிப்பா? அவர் மணி வச்சிருக்காரு, பெரிய மணி டூல். நான் அந்த அண்டான்னு சொல்கிறது டூல். மாஸ்டர் டெக்னிக்கலி ஸ்கில்லான ஒரு பர்சன், ஒரு டெக்னிக்கல் தெரிந்த ஒரு மாஸ்டர். இப்போ இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த இடத்துல மட்டும் அண்டா மணி பவர், மீடியா பவர்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏன் சொல்கிறீங்க இந்த தலைவர்கள் இல்லை மீடியாக்காரங்களாம் சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு இங்கே ப்ராசஸ் தெரியல. இங்கே பிரியாணி எப்படி செய்வாங்க நமக்கு ரஃபாக தெரியும் ஓரளவுக்கு. என்னென்னமோ போடுவாங்கப்பா, அதுக்கு சில மெட்டீரியல்லாம் இருக்குது, அப்படி போடுவாங்க, ஏதோ கேள்வி நமக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு வியூகம் வகுப்பாளராக இருந்தால் இல்லை வியூகம் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு அது மாதிரி உங்களுடைய டூல் என்ன, மெட்டீரியல் என்ன, பிரியாணி செய்யலாம் டூல் என்ன, அரிசி கறி மெட்டீரியல் என்னன்னு தெரியல, ப்ராசஸ் தெரியலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை ஒரு அரசியல் தலைவர்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போது அவருக்கு பேர் என்ன? மாஸ்டர், பிரியாணி மாஸ்டர். நீங்கள் ஒரு தலைவர்ன்றதுனால லீடர், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. இல்லை லீடரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் சில பேர் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க. ஸோ இவங்களோட எண்டு ப்ராடக்ட் என்ன? இந்த லீடர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் கொடுக்க வேண்டிய எண்டு ப்ராடக்ட்டு ஓட்டு. கடைசியில் அவங்க ஓட்டு எடுக்கணும், ஜெயிக்கணும், அதான் அர்த்தம். அவங்க ப்ராடக்ட் அதுதான். இப்போ இவங்க மெட்டீரியல் என்ன போடணும் இந்த கேள்வி தெரியுமா? தெரியாது. நான் சொல்கிறேன். அடுத்தது இவங்களோட டூல் என்ன டூலை வச்சு என்ன மெட்டீரியலை வச்சு இந்த ஓட்டை பண்ணுறாங்க. சரி, இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குமா, லாஸ் இருக்குமா? நீங்கள் ஒரு இன்ஜினியர்னா, அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா அவருக்கு ஒரு ஓம்ஸ் லா பேசிக் இருக்கணும். எல்லா துறையிலையும் ஒரு லா இருக்கணும். அதுபோல் நீங்கள் அரசியல் துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேசிக் லா இல்லை
ரூல் என்னென்னா ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டர்ஸ் பேட்டர்ன். இது வரைக்கும் இவங்க யாருக்கும் ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டர்ஸ் பேட்டர்னுக்கு உள்ள வித்தியாசமும் தெரியல. அது வெளியில் வந்ததும் இல்லை. ரைட், வந்ததும் தப்பாக வந்தது. ரைட், அப்போது அது மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா. இப்போது கிட்டத்தட்ட இப்போது இந்த கிளியர் பண்ணுறோம். அப்போது நான் கிளைம் பண்ணிக்கிறேன் இவங்க மணியெல்லாம் 5% தான். நான் கிட்டத்தட்ட டோட்டலில் கட்டிங்க்கு மேலேயே அடிச்சுட்டு நான் கிளைம் பண்ணிக்கிறோம். வேணாம், கட்டிங்கே வச்சுக்கோ. 5%ன்றது உங்களால் உணரப்பட்டுச்சுன்னா அவங்களோட மணி பவர் இங்கேயே ஒரு கட்டிங் போயிடுச்சு. அடுத்தது அவங்களுடைய மேன் பவர் 2 பேருமே சேர்ந்து மொத்தம் 50,000 வாங்குறாங்க. அப்படி இப்படி பிரிச்சா காசு பவர், மணி பவர்லாம் பிரிச்சு பார்த்தா 2 பேரும் 30 வாங்குறாங்க. சரியா? அப்போ 15 தான். ரொம்ப 45 ரொம்ப அதே நம்பர் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் 45 2 15 தான். நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்குது, நான் கிளைம் பண்ணிக்கிறேன். தப்பு ரைட்டு அப்புறம் பார்த்துக்கோ. ஸோ ஒரு குவார்ட்டரு 2 கட்டிங்கு ஆஃப் முடிஞ்சுது. இப்போது நம்ம அடிக்கலன்னு ஆரம்பித்தா நிறுத்திடுமா? நிறுத்த மாட்டோம். நல்லா இருக்குன்னா மேலே தானே அடிப்போம். இப்போ அந்த மைண்டு பவர் இருக்கு இல்லையா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அந்த மைண்டு பவரும் ஒரு காலி பண்ணுவோம். அந்த மைண்டு பவர் என்ன சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ 3 பேட்டர்ன் சொல்லி கொடுத்தேன். ஓட்டிங் பேட்டர்ன், டைம் பேட்டர்ன், மணி பேட்டர்ன், அப்புறம் மீடியாவோட பேட்டர்ன், விஷன் பேட்டர்ன். மீடியாவோட பேட்டர்ன் விஷன் பேட்டர்ன், டைமுனா உங்களுக்கு டைம் பேட்டர்ன். புரியுதுல்ல? 3 பேட்டர்ன் புரியுதா இல்லையா? புரிஞ்சுது. ஸோ இப்போ மைண்டையும் நம்ம சும்மா விடுவோம்னா, இந்த மைண்டுக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அவங்ககிட்ட விட காண ஆரம்பிச்சு அவங்களால விட சொல்ல முடியல, மைண்டும் காலியாகிடும். என்னென்னா, துறை சார்ந்த அறிவு கொஞ்சமாவது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மைண்டு ஒர்க்கர்ஸ்க்கு இருந்துச்சுன்னா ஓட்டர்ஸ் பேட்டர்ன் என்னன்னு சொல்லுங்கள். இது அவங்களுக்கான சொல்லணும். இதில் உண்மையாகவே இவங்களெல்லாம் உண்மையாகவே ஜெயிக்கணும்னு வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சு வேலை செய்கிற கட்சி தலைவர்கள் அவங்கள கூப்பிட்டு, இப்போ ஓட்டர்ஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, இவ்வளோ நாளாக நீ சொல்லவே இல்லையே, என்ன ஓட்டர்ஸ் பேட்டர்ன், அது என்னன்னு சொல்லு. அந்த ஓட்டர்ஸ் பேட்டர்னில் அந்த 100 இருக்குன்னா அதில் நான் கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 100 இப்போ ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். ஓட்டர்ஸ் பேட்டர்ன் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 40 பேர் தான் மொத்த கட்சி வாக்காளர்கள், மீதி 60 பேர் கட்சி சாராதவர்கள். இவ்வளோ தான். இதை எந்த ஊரில் எந்த பீச்சில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சிடும், புது இடத்துல, வேறு ஒன்றும் சொல்ல. ஸோ இந்த மீதி 60 யார்? இந்த 60 பிரித்து யார் சொல்கிறாங்களோ இதை யார் வேணால் சொல்லலாம். இதை இங்கே பார்த்துட்ருக்க நீங்கள், இந்த வீடியோவை பார்த்து வெளியில் பார்க்குற பொதுமக்கள் எல்லாருக்குமே இதை எப்படியாவது டைப் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் டைப் பண்ணி இதை பதில் சொல்லுங்கள். துறை சார்ந்து நீங்கள் அறிஞராக இருந்தால் இந்த சவாலை ஏற்றுக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போது இந்த மைண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த கணக்கை ஒரு கணக்கு ஒன்று கொடுத்து பார்த்தீங்களா, இந்த கணக்கை நீங்கள் திரும்பி போட மாட்டீங்கன்னு அந்த சேலஞ்சையும் எடுத்துக்க. ஓட்டர்ஸ் பேட்டர்ன் என்னன்னு சொல்லு, இந்த 2த்தையும் சொல்லு. அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு 1,00,000 ரூபாய். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு யாராவது இருந்து நீங்கள் இந்த கட்சிக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்போது இப்போ 2 விஷயம் என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குதுன்னா, இந்த அரசியல் நடுநிலையாளர்கள் போல பேசுகிறவங்க ஆனாலும் ஆதரவாக பேசுவாங்க. எப்படி ஒரு ஆதரவாக தான் பேசுவாங்க. ஆனாலுமே அவங்க எல்லாருமே அவங்களுடைய அடிப்படை கணிதமும் எதுவும் இல்லை. அவங்க கதை முடிஞ்சிடுச்சு, நான் கிளைம் பண்ணிக்கிறேன்ப்பா, இது பார்த்துட்டு இருக்கிற பீப்புள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஒன்று. அடுத்தது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் துறை சார்ந்த எந்த விஷயமும் ஓட்டிங் பேட்டர்ன், வாட்ஸ்அப் பேட்டர்ன் தெரியாது, இந்த கணக்கு சவால் எனக்கு தெரியாது. இந்த மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா, இன்னொரு நல்ல உதாரணம். இந்த பிரியாணிக்கு மெட்டீரியல் சொல்லிட்டோம், நமக்கு தெரியுது அரிசி கடின்னு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு உள்ளே வராங்க, ஓட்டை எடுக்கணும்னா அவங்களோட மெட்டீரியல் என்னென்னா, அவங்க எந்த கட்சிக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த தலைவர் ஒன்று, பீப்புள் ஒன்று. தலைவரும் பீப்புளும் தான் மெட்டீரியல் அவங்களுக்கு. இவங்க அவங்களுடைய பாத்திரம் அண்டா, பிரியாணிகள் அண்டால்னா அவங்க முன்வைக்கிற அரசியல். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, எப்படி பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் அளந்து கட் பண்ணி கனெக்ட் பண்ணுவார். நீங்கள் பிரியாணி மாஸ்டராக இருந்தாலும் அளந்து கட் பண்ணி கலக்குவீங்க. அதே தான் ப்ராசஸ்ஸு. உங்கள் லீடர் இருக்கிறாருன்னா அந்த லீடரோட பவரை அளக்கலாம், பீப்புளோட பல்ஸை அளக்கலாம். இதுதான் நீங்கள் மெட்டீரியலை
ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மெட்டீரியலை கட் பண்ணுறது ப்ராசஸில் போகிறோம். ஏன் ஒரு மாதிரி வாய் வராது? சாரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஏன் தெரியும்? ஸோ இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரை பற்றி பார்த்துருவோம். அவர் பேர் பிகே. அவர் வந்தார் இப்போ கடைசியாக. பிரசாந்த் கிஷோர் என்ற பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இப்போ வந்தார். வந்து ஒரு பெரிய கட்சிக்குள்ளே போய் அவர் போய் என்ன பண்ணியிருக்கலாம், லீடரோட பவர் எடுக்கலாம் இல்லையா, பீப்புளோட பல்ஸ் தெரியலாம். அவர் தான் பல கட்சிக்கு வேலை செஞ்சார். அவருக்கு தமிழ்நாடு பல்ஸ் தெரியாதா? தெரியும்னு வச்சுக்குவோம். தெரியாதா? எல்லாமே கேள்வியாக இருக்கட்டும். இப்போ லீடரோட பவரை எடுத்துகிட்டு வந்துட்டார். அவரை போய் ஒரு நாள் கடைசியாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யார் அந்த லீடரு? விஜயோட பவர்னா அவர் என்ன சொல்கிறார்? பவர்னா என்ன? பவர்னா பவர் இல்லை, ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்தது தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் பவர்னா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டும் இருந்தால் தான் அங்கே மேட்ரு. அப்போ அவர் எல்லாத்தையும் போட்டு பண்ணிவிட்டு 15லேருந்து 20 அப்படின்னு ஒரு 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 என்ன மெட்டீரியலை அவருக்கே தெரியாது, தப்பு பண்ணுறது மெட்டீரியலை செக் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு பர்சன் செல் பண்ணுறாரு. இப்போ அவர் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மெட்டீரியல் இருக்குது, டூல் இருக்குது, அரசியல் இருக்குது, ப்ராசஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டு போகலாம். இதாங்க நான் செய்ய போகிறேன். 10 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன்ல, 10 நிமிஷத்தில் பாதி, 10 நாளில் மீதின்னு சொல்கிறேன்ல. வேலை தெரிஞ்சவன் டைம் சொல்லி தானே செய்வான். அவர் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, இவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாராம். வேலை செய்வது வந்து நீ மாஸ்டர்னா வேலை செய்ய ஓனர்கிட்ட வந்து, சார் நீங்களாம் வந்து அப்படி இப்படி நீங்கள் தான் என்ன. அப்போ அவருக்கும் ப்ராசஸ்ஸு தெரியாது. இந்த ப்ராசஸ் என்னன்னா, இந்த ப்ராசஸில் 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று, இந்த ப்ராசஸில் அதாவது அரசியல் களத்தில் வரல, களத்தில் வரலன்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப இருக்கும். அதுக்கு உங்களுக்கு அதை ஒரு பொருளாகவே ஒரு உருவமாகவே படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. புதுசாக கேட்குறவங்களாம் பயம் வரும். அரசியல் களம் என்பது அப்பா ஒன்றும் கிடையாது. பர்செப்ஷன் வார், நம்பர் கேமு. அரசியல் காலத்தில் இது 2 தான் நடக்கும். ரைட்டுங்களா? இப்போ இருக்கிற பர்செப்ஷன் என்ன? இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பர்செப்ஷன் என்ன? டிஎம்கே கூட்டணி மிக மிக வலுவாக இருக்குது. திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போதும். இதை தடுக்கக்கூடிய 2வது ஒரு சக்தி கண்ணுக்கு எதிர்க்கு இல்லை. இதுதான் திமுகவை பற்றிய பர்செப்ஷன். ரைட்டுங்களா? 2வது ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க இப்போ தான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை பிடிச்சி போடுறாங்க. அப்படி இப்படி இன்னும் 2-3 கட்சிகள் வந்துச்சுன்னா அந்த நம்பர் 1 டிஎம்கேக்கு ஃபைட்டு கொடுக்கலாம், பார்க்கலாம். இது அவங்கள பற்றிய பர்செப்ஷன். அடுத்தது 3வது அண்ணன் சீமானுக்கு என்ன பர்செப்ஷன்னா, அவர் ஜெயிக்கிற தோக்கிற பற்றி கவலைப்பட போகிறது இல்லைப்பா. இதான பர்செப்ஷனு. அவர் பாட்டு தனியாக நிற்பார், தனியாகவே அது வரட்டும்னு கடைசியில் ரிசல்ட்டை நோக்கி போவார்ப்பா. இன்னும் தப்பு ரைட்டை பற்றி ஒன்றும் இல்லை. அவரை பற்றியான பர்செப்ஷன். இப்போ அண்ணன் விஜய் பற்றி பர்செப்ஷன் என்னன்னா, யாரை பேர் சொல்கிறேன்? திமுகன்னு சொன்னேன். திமுக எல்லாரையும் இல்லைங்க, ஐயான்னு சொல்லிட்டாங்க. ஏங்க அண்ணன் தாங்க சொன்னேன். நான் சொல்லணே மன்னிச்சுட்டா இன்னொரு ஐயா மன்னிச்சு சீமான் அண்ணன் போதுமா? சீமான் அண்ணன், விஜய் அண்ணன், நீங்கள் அண்ணன், எல்லாரும் அண்ணன் தான். சப்ஜெக்டுக்கு போங்க. யூஸ்லெஸ் விஷயங்கள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்களும் அதுக்குள்ளேயே போறீங்களே, உங்கள் திறமையை காட்டுறீங்களே. ரைட்டா? இது மந்திரிக்கான அரசியல் இல்லை, மன்னருக்கான அரசியல் இல்லை, மக்களுக்கான அரசியலுக்கான கல்வினா சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது டிஏபி, அதாவது தேதி ஒரே ஒரு நாள், கால்குலேஷன் ஒரே ஒரு நாள் இங்கே முடிஞ்சது. ப்ராக்டிக்கல் 10 நாள். நீங்கள் அரித்மெட்டிக் கால்குலேஷன் சொல்கிறது, அரித்மெட்டிக்கை ஒரே நாளில் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரே நாள் நீங்கள் தேடி கற்றுக்கிட்டிங்கன்னா 10 நாளில் யாரை வேணால் ஆட்சி அமைக்கலாம். இது சரி, இது அது இருக்கட்டும். அங்கே ப்ராசஸ் சொன்னோம் இல்லைங்களா? ப்ராசஸ் எப்படி செய்கிறது? பிரியாணி செய்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு மெட்டீரியல் ஆளுக்கும் தெரியாது, டூலும் தெரியாது. ஸோ அவர் செய்ய வேண்டிய ப்ராசஸ் என்னென்னா 2 தான். பர்செப்ஷன் வார், நம்பர் கேமு. பர்செப்ஷன் வார். இப்போ பர்செப்ஷன் சொல்லியாச்சு. விஜய் அண்ணன் வந்து அவருடைய பர்செப்ஷன் என்ன? அவர் ஓட்ட பிடிச்சி திமுக வெற்றிக்கு உதவ வந்திருக்கிறாரா இப்படின்னு ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அவர் எந்த பெரிய ஆக்டிவிட்டிஸும் பண்ணுறது இல்லையே. அவர் டிஎம்கேக்கு பி டீமா? இந்த கேள்விகள்லாம் இருக்குது. நானும் உனக்கு புதுசாக உங்களுக்கு வந்து கொடுக்கல. இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இதுதான் அவரை பற்றி பர்செப்ஷன். அவர் எப்போ வந்து என்ன பண்ணி ஏது பண்ண போகிறாருன்னு இந்த பர்செப்ஷன்லாம் இருக்குது. அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பர்செப்ஷனை மாற்றுறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டையும், ஒரு மூவு, ஒரு சீன், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சீன் ஒரு மூவ் கூட கொடுக்கல இல்லையா?
ரைட்டு. அப்படி கொடுத்துருந்தா அவர் ஏதாவது பண்ணியிருப்பாரு, நம்ம பார்த்துருப்போம். ஏதோ ஒன்று பண்ணுறாரா, அதை இவர் சொல்லி கொடுத்ததுனால பண்ணியிருப்பாரு, நம்ம கற்பனை கூட பண்ணிக்கலாம். அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இவர் புதுசாக ஒரு மூவ் எடுத்தாரான்னு. இவர் எந்த மூவும் எடுக்கலன்னா அவருக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம், இவருக்கு மூவ் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோதான், இதுதான் அனலைஸ். ரைட்டு. ஆமாம். இப்போது பர்செப்ஷன் வாரில் நீங்கள் ஜெயிக்காமல் நீங்கள் நம்பர் கேமில் ஒன்றும் பண்ண முடியாது. பர்செப்ஷன் வார் எப்போ நடக்கும்னா, எப்பயுமே பர்செப்ஷன் வார் நடக்கும். நாளைக்கு நான் ஒரு கட்சி தொடங்குறேன்னா நானும் பர்செப்ஷனுக்குள்ளே வந்துடுவேன். இந்த ஆள் ஜெயிப்பானா மாட்டானா, இவன் எவ்வளோ ஓட்டுவாங்க, நீங்கள் பர்செப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் உங்கள் பர்செப்ஷன் நாளைக்கு இல்லை அவர் வளர்ந்துட்டாரு அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பர்செப்ஷனை மாற்றுறது தான் இது. 50 வருஷம் கட்சியாக இருந்தாலும் சரி, புது கட்சியாக இருந்தாலும் சரி, பர்செப்ஷனை கொண்டு வரது தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை. ரைட்டுங்களா? இந்த பர்செப்ஷன் வாரில் நீங்கள் ஜெயிக்காமல் நீங்கள் அப்படியே நம்பர் கேம் உள்ள போனீங்கன்னா ஒன்றும் ரிசல்ட் வர போகிறது ஆல்ரெடி புரியுது இல்லை. அது லாஸ்ட் மினிட்ல அது நம்பர் கேமாக மாறும் கூட்டணி. இப்போது ஒருவேளை நீங்கள் பர்செப்ஷன் வாரில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, 2வது இடம் 3வது ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது, என்ன பர்செப்ஷனே பண்ண முடியல, யார் ஜெயிப்பா போகிறது சொல்லவே முடியலன்றது ஈஸியான பதில். என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு பர்செப்ஷனை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவரும் சேரலாம், இவர் 3 நாளும் சேரலாம், எல்லாம் சேர்ந்து என்ன வேணால் நடக்கலாம். பர்செப்ஷனை சந்தேகமாக முடிவு இல்லாமல் கேள்விக்குறியாக வச்சுக்கிட்டே போகிறது. ரைட்டு. நீங்கள் பர்செப்ஷன் வாரை முடித்து நம்பர் வாரில் நீங்கள் ஜெயிக்கணும்னா, அடுத்தது நம்பர் கேம் ஒன்று ஜெயிக்கணும்னா அங்கே இந்த மாதிரி கற்பனைகள் பதில் கிடையாது. அங்கே ப்ராப்பர் எவிடன்ஸ் காட்டணும். இவர் இந்த காரணத்தால் தான் இந்த தேர்தலில் ஜெயிக்க போகிறாருன்னு நம்பர் கேமில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே. இப்போது அதிமுகவும் திமுகவும் என்ன பண்ணியிருக்குன்னா, பர்செப்ஷன் வர கிட்டத்தட்ட முடிச்சிருச்சு, நம்பர் கேமை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. திமுக இவ்வளோ வாக்கு, கூட்டணி இவ்வளோ வாக்கு, இவ்வளோ செல்வாக்கு, புரியுதுங்களா? இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ அவங்க நம்பர்ஸ் கேமுக்கு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் பர்செப்ஷன் வரே தொடங்கல. ரைட்டுங்களா? இப்போது நான் 10 நிமிஷத்தில் பாதியை முடிச்சிட்டேன். என்னால் 10 நாளில் மீதியை பண்ண முடியும். ஏன்னா எனக்கு மெட்டீரியலை எப்படி ரீட் அளக்கணும்னு தெரியும், கட் பண்ணணும்னு தெரியும், இது பண்ணணும் தெரியும். நீங்கள் எவ்வளோ கந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, எனக்கு அதான் 10 நாள்ன்றது அதான். இப்போது உங்களுடைய பர்செப்ஷன் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்களுடைய பர்செப்ஷன் 10% கம்மியாக நீங்கள் கொடுப்பீங்க. 10% இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரே நாள் தான். இப்போ எப்படி 10 நிமிஷத்தில் பாதி நான் முடிச்சுட்டு சொல்கிறேனோ, இதே சீன் நான் அவருக்கு ஒரு சீன் ஒரு மூவ் கொடுத்தேன்னா ஒரே நாளில் அவர் தான் பர்செப்ஷன் இல்லை, பர்செப்ஷன் எல்லாம் மீதி நம்பர் கேமில் ப்ராப்பராக அவருக்கு நான் ப்ரூவ் பண்ண வச்சுட்டு முடிஞ்சிடுச்சு. நான் சொல்கிறது பாருங்கள், நம்பர் தான் காட்டணும். இந்த தேர்தலில் நான் தான் வின்னு அப்படின்னு ஒரே நாள் ஒரே மூவில் அவரை கிளைம் பண்ணிக்க வைக்கிறதுக்கான மூவ் சீன் ப்ரோக்ராமில் என்னால் கொடுக்க முடியும். எவ்வளோ நாளில்? ஒரு நாள். சரி. இப்போ அண்ணன் சீமான் வந்துட்டார். அவருக்கு உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அவர் எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணுவார், எல்லாத்தையும் கலைப்பார், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவார் இல்லையா? இப்போ இதுக்கும் ஒரு ரியாக்ட் மட்டும் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது தம்பி 5 நாள் என்ன சிஎம் ஆக்குறேன்னா நான் அவர் 5 நாள் சிஎம் ஆக்குறேன், அவர் தான் சிஎம்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்ல வைக்கிறேன். இப்போ அவர் என்ன கலாய்க்கலும், நான் அவரை கலாய்ச்சிட்டு தான் நினச்சிக்கிட்டா கூட அவர் என்ன நினச்சிக்கிட்டான், அப்படியாடா தம்பி செஞ்சிடா, அவருடைய மைண்ட் வாய்ஸ்லேருந்து பேசுகிறேன். சரா தம்பி என்ன செய்யமாகறது நீ இதாகமாக கிடக்குற, அதுவும் 5 நாளில் செய்கிறேன்ற, ஏதாவது காசு வேணுமாடா, வானாண்ணே அதெல்லாம் ஒன்று வாண்ணே. அப்படியா? இப்போ என்னடாண்ணே நான் வேணா துணை முதல்வர் ஆகிக்கிறேண்ணே, துணை முதல்வர்ண்ணா கடா சொல்கிறேன். ஆமாண்ணா ஒன்று சிஎம் ஆக்கும்போது இப்போ எனக்கு என்ன இது, நான் ஒன்று நான் சிஎம் ஆக்கினா தானே எனக்கு துணை முதல்வர். நான் இப்போ உங்கள்கிட்ட காசு கொடுத்தா நீங்கள் கொடுத்துருவீங்களா? 5 நாள், நீங்கள் 5 நாள் தானே அதுவும் டைமு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அரசியலை காட்டுங்க, வாக்கை கொடுத்துட்டு கூட யார் கூட ஏமாற்றுங்க. அப்போது 10% இருந்தால் ஒரு நாள், 5% தான் நாள். அரசியல் ஆக்டிவே இல்லாத சசிகலா நாளைக்கு ஆக்டிவ் பர்சனில் வந்தால் கூட 10 நாள். விஜய்க்கு ஒரு ப்ரோக்ராமு, சீமானனுக்கு ஒரு 2-3 ப்ரோக்ராமு, இல்லை அப்படியே கம்பைன் பண்ணி ஒரு சீக்வன்ஸாக போட்டாலும் ஓகே. கட் பண்ணி 4-5 ப்ரோக்ராம் அவர் பண்ணார்னா போதும். சசிகலா அம்மாவுக்கு இன்னும் 1-2 எக்ஸ்ட்ரா, ஏன்னா ரொம்ப நாள் இல்லைல்ல, அந்த ஸ்டார்டிங் சீன் ஓப்பனிங் சீன்லாம் கொஞ்சம் கொடுத்து பண்ணால் 10 நாளில் கிளைமேக்ஸும் முடிக்கலான்றதை